அது ஒரு அழகிய படகு கார். ஆப்பிள் நிறத்தில் காற்றை கிழித்தபடி பயணித்துக் கொண்டிருந்தது. காரின் டிரைவிங் சீட்டில் சந்திரசேகர் என்ற பிரபல தொழிலதிபர். அவருக்கு இடப்பக்கத்தில் சந்திரசேகரின் உயிர் நண்பரான ராம்நாத். இருவருமே 50 வயதை தாண்டப் போகிறார்கள். அதற்கு அடையாளமாக காதோரமாக கிருதாவில் மட்டும் நரை. செல்வந்தர்கள் என்பதால் விரல்களில் விதம்விதமான மோதிரங்கள். சந்திரசேகர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர். ஆனாலும் ஆன்மீகத்திலும் நம் நாட்டு பண்பாடு கலாச்சாரத்திலும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவர். அதனாலேயே அவர் நெற்றியில் எப்போதும் ஒரு விபூதி பட்டையும் கழுத்திலும் ஒரு ருத்ராட்சம் கட்டிய மாலையும் விருந்தது. காரின் டேஷ்போர்டில் ஒரு மினி சிவலிங்கம். அதன் முன் ஒரு சீரியல் பல்ப் நிரந்தரமாக எரிந்தபடி இருந்தது. அடிக்கடி அந்த சிவலிங்கத்தை பார்த்து கன்னத்தை தொட்டுக்கொண்டேதான் கார் ஓட்டிக் கொண்டிருந்தார் சந்திரசேகர். அவரின் அந்த செய்கை ராமநாத்துக்கு சிரிப்பைதான் வரவழைத்தது. அதற்காக பெரிதாக சிரிக்காமல் அமட்டலாக சிரித்துக் கொண்டார். அப்படியே சந்திரசேகரை பார்த்து, சந்திரா, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கியேடா என்று ஒரு விமர்சனமும் செய்தார். நீ என்ன சொல்ற, மாறிக்கிட்டே இருக்கணுங்கறியா? சந்திரசேகரும் லாவகமாக கார் ஓட்டியபடி புன்னகை மாறாமல் எதிர்கேள்வி கேட்டார். நான் உன் பக்தியை சொன்னேன். சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது வழியில மொட்டை பிள்ளையார் கோயில் பார்த்தா கன்னத்துல போட்டுக்குவ. இப்ப காருக்குள்ள ஒரு லிங்கத்தை வச்சு அதை பார்த்து கன்னத்துல போட்டுக்கிற. மொத்தத்துல எப்ப பாரு கன்னத்துல போட்டுக்கிற. அதுல நீ மாறவே இல்ல, அதேதான் சொன்னேன் என்றார். பக்திதாண்டா என்னோட சக்தி, இது தெரியாதா உனக்கு? பக்தியே ஒரு எனர்ஜியா? ஐ மீன், சக்தியாக நினைக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? முட்டாள், உடம்புக்கு உணவால் சக்தினா மனசுக்கு நினைவாலதான் சக்தி வருது. அந்த நினைவு பக்தி நினைப்பா இருந்துட்டா பக்தியே சக்தியாயிடுதுடா. இது தெரியாதா உனக்கு? ஆமா, நீ எதுக்கு கம்ப்யூட்டர் பிசினஸ் பண்ற? பேசாம உபன்யாசம் பண்ண போயிடேன். அப்படியும் ஒரு ஐடியா இருக்குடா. 60 வயசு வரைதான் இந்த பிசினஸ் சம்பாத்தியம் எல்லாம். அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு முழு வீச்சா ஆன்மீகத்துல இறங்கிட போறேன். சந்திரசேகர் குரலில் பளிச்சென்று ஒரு தீர்மானம். ராம்நாத் இதற்கும் சிரித்துக் கொண்டார். கார் நெல்லை மாவட்ட விளிம்பில் உள்ள அம்பாசமுத்திரம் கடந்து பாபநாசம் அருவிச்சாலையில் சிட்டாக பறந்தபடி இருந்தது. சரி, இப்ப நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்? எதுக்கு என்னை அவசரமா கிளம்பி வரச் சொன்ன? பார்த்தா தெரியல, நாம இப்ப காரையார் போய் அப்படியே அங்கிருந்து போட்ல பானதீர்த்தம் அருவி பக்கம் போக போறோம். இப்ப எதுக்குடா அங்க? எல்லாம் காரணமாதான். பானதீர்த்தம் அருவிக்கிட்ட ஒரு சாமியாரி இருக்கார். நாடி பார்த்து பலன் சொல்றதுல பெரிய கில்லாடி அவர். அப்ப ஜோசியம் பார்க்கதான் இந்த ட்ரிப்பா? ஆமாம், ஒரு புது பிசினஸ் பண்ற வாய்ப்பு வந்திருக்கு. ஆனா அதுல இறங்க பயமா இருக்கு. ஏன்னா அந்த பிசினஸை யாரும் நல்லா இல்ல. தப்பா பண்ணியிருப்பான், அடி வாங்கியிருப்பான். அதுதான் இல்ல, அந்த பிசினஸை எல்லாரும் செய்ய முடியாது. திருடுறதுக்கு கூட ஒரு திறமை வேணும். அதுதான் உலகம். சரி, பிசினஸ் பண்ணோன்னா அது சம்பந்தமான திறமைசாலிகளை கலந்து பேசு. இது என்னடா நாடி ஜோசியம் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு? நாடி ஜோசியத்துல நான் புது பிசினஸ் பண்ணவனா மாட்டேனான்னு தகவல் இருக்குமே. ஜோசியத்துல தகவலா? ஆமாண்டா, முனிவர்களோட நாடி ஜோசியன்னா என்னன்னு நினைச்ச? டேய், உனக்கு மரகிர கழண்டு போச்சா? ராம்நாத், பேசாம கூட வா. நடக்கிறத கவனி, அப்ப தெரியும் உனக்கு. ஏண்டா, உனக்கு ஜோசியம் பார்க்க ஆசை இருந்தா நீ மட்டும் போக வேண்டியதுதானே. இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லாத நான் எதுக்குடா? நீ சும்மா என் கூட பேச்சு துணைக்கு. நாம போக போறது ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள. எனக்கு தனியா போக தைரியம் இல்லேன்னு வச்சுக்கேன். அதுக்கு உன் கார் டிரைவர் வேலைக்காரன்னு எவ்வளவோ பேர் இருக்க. என்ன எதுக்குடா இழுத்துக்கிட்டு வந்த? என்னமோ தெரியல, உன் கூட நிறைய பேசணும். ஒரு 2 நாளாவது பிசினஸ் டென்ஷன் இல்லாம ஜாலியா அந்த நாள்ல நாம தெரிஞ்சது போல திரியணும் நல்லா தோணுச்சு. அதான் உன்னை இழுத்துக்கிட்டு வந்தேன். சந்திரசேகர் குரலில் நட்பு வழிந்தது. அது ராம்நாத்தை கட்டி போட்டு விட்டது. அவருக்கும் அந்த மலைப்பகுதியில் காரில் பயணிப்பது இன்பமான ஒரு அனுபவமாக இருந்தது. வெளியே பார்த்தார். பொதிகை மலையின் ஒரு பகுதி அது. சிங்கவால் குரங்குகளின் நடமாட்டம் தெரிந்தது. ஜில்லென்று காற்று முகத்தில் வந்து அரைந்தது. அப்படியே ஒரு பிரம்மாண்டமான நீர்வெளியாக காரையார் மலை நீர்த்தேக்கமும் அதன் ஒரு கரை பக்கத்தில் ஏராளமான ஸ்டீமர் படகுகளும் கண்ணில் பட்டன. சந்திரசேகரும் காரை மரத்தடியில் நிறுத்தி அதை ரிமோட் லாக் செய்தார். பளபளப்பான கோட் சூட்டில் இருவரையும் பார்ப்பவர்கள் நிச்சயம் இப்படி ஒரு கம்பீரமா என்று பெருமூச்சு விடுவார்கள். இருவரிடமும் அப்படி ஒரு கம்பீரம். இருவரும் காத்திருந்து ஒரு ஸ்டீமரில் ஏறினர். அதுவும் பின்புறமாய் நீரை கடைந்தபடி சீரத் தொடங்கியது. ஸ்டீமருக்குள், ஏண்டா, இந்த நாடி ஜோசிய சாமியாரே நீ எப்படி கண்டுபிடிச்ச? அது ஒரு கதை ராமநாதா. என் பிசினஸ் ஃப்ரெண்ட் ராஜாமணிதான் இவர் பத்தி சொன்னவர். முதல் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தா மனுஷன் என்ன சொல்றாரோ அப்படியேதான் நடந்தது.
நடக்க நடக்க நம்பிக்கை வந்துச்சுன்னு வையேன். எது நடக்குமோ அதை சொல்லி உன்னை கவுத்துட்டான்னு நினைக்கிறேன். ராம்நாத் கிண்டலாக சொன்ன பதிலால் சந்திரசேகர் முகத்தில் ஒரு அளவான கோபம். ராம்நாத், நீ நினைக்கிற மாதிரி லாட்ஜில ரூம் போட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற ஜோசியர் இல்ல இவர். நிஜமாலுமே பெரிய காலஞானிடா. ஞானியோ கீனியோ, ஒன்னால எனக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆயிருந்தாலும் இந்த காரையாறு டேமும் இந்த தண்ணியும் ஒரு புது உற்சாகத்தை எனக்கு தருது. ராம்நாத் அப்படி சொன்னபோது அவருக்கு சில அடி தூரத்தில் ஒரு முதலை தண்ணீர் பரப்புக்கு மேல் வந்து வாயையும் லேசாக காட்டிவிட்டு திரும்ப தண்ணீரின் அடிப்பகுதி நோக்கி சரிய தொடங்கியது. ராம்நாத் அந்த காட்சியால் கிட்டத்தட்ட உறைந்து விட்டார். ஹோவென்று அழுவிப்பாயும் சப்தம். ஸ்டீமல் பானதீர்த்த கரையில் ஒதுங்கி நின்றது. ராம்நாத்தும் சந்திரசேகரும் இறங்கிக் கொண்டனர். படகுக்கார சந்திரசேகரை பார்த்து, சார், நான் சாயந்திரமா வந்து காத்திருக்கட்டுமா என்று கேட்க சந்திரசேகரும் ஆமோதிட்டார். டே, என்னகா, நாம திரும்புறதுக்கு சாயந்திரம் ஆயிடுமா? ராம்நாத் சற்று அதிர்ந்தார். ஆமாம் ராம்நாத், நாம இங்கிருந்து காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. அடுத்து நாம பார்க்க வந்திருக்கிறது ஒரு சாமியாரை. அவர் நிஷ்டையில இருந்தா காத்திருந்துதான் நாடி பார்க்க முடியும். எவ்வளவு நேரம் ஆகும்னு திட்டவட்டமா சொல்ல முடியாது. சந்திரசேகர் நடந்தபடி பேச பேச ராம்நாத்துக்கு எரிச்சலா கூட வந்தது. என்னடா நீ, எவ்வளவு வேலைகளை போட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் ராம்நாத், எனக்காக சகிச்சுக்கோ. நான் உன்கிட்ட தான் மனசு விட்டு பேச முடியும். சரி, அப்படி நீ மனசு விட்டு பேசுற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? என்னத்தடா சொல்ல? வெளியே யாராவது கேட்டா சொல்லிடாத. என் மனைவிக்கு கூட தெரியாது. எனக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். டாக்டர் கிட்ட போய் காட்டினேன். ஸ்கேன் பண்ண சொன்னார். சரின்னு பண்ணினேன். பார்த்தா வயிற்றுல கட்டி. அதனால என்ன? ஆபரேஷன் பண்ணி எடுத்துட வேண்டியதுதானே? அங்கதான் சிக்கலே. எனக்கு சுகர், அதாவது சர்க்கரை வியாதியும் இருக்கிறதால நிறைய திட்டமிட்டு செயல்பட வேண்டியிருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சந்திரா. நம்ம மெடிக்கல் வேர்ல்டே பயங்கரமா மடந்துடுச்சு. கவலைப்படாத, உன் வயிற்று வலி குணமாயிடும். ஆமா, அதுக்கும் நாடி ஜோசியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பொதுவாக நாடிங்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடும். நிச்சயமா நாடி ஜோசியத்துல என் வயிற்று வலி அப்புறம் என் ஆயுள் காலம் எவ்வளவுன்னு எல்லாமே தெரிஞ்சு வந்துரும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னடா நீ, டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டிய நீ இப்படி காட்டுக்குள்ள யாரோ ஒரு சாமியார போய் கன்சல்ட் பண்ண போறியே? இதை எந்த அளவுக்கு முற்போக்கா எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அருவிக்கரை பக்கம் அடர்ந்த காட்டுக்குள் ராம்நாத்தும் சந்திரசேகரும் ஒரு ஒற்றையடி பாதை வழியாக கவனமாக பார்த்து நடந்தபடியே இருந்தனர். அருவி பாயும் சப்தமும் மெல்ல தேய்ந்து அவர்கள் பானதீர்த்தம் காட்டுக்குள் உள்ளடங்கிவிட்டதை சொல்லாமல் சொல்லிற்று. வழியில் சில இடங்களில் புலிகள் நடமாடிய சான்றாக அதன் காலடி தடங்கள் தெரிந்து சற்று கிளி மூட்டின. அப்போது சந்திரசேகர் தன் கோட் பாக்கெட்டுக்குள் இருந்து துப்பாக்கி எடுத்து பிடித்து கொண்டார். சரிதான், ஒருவித முன்னேற்பாட்டோட தான் வந்திருக்கேன் என்று சொல். ஆமாம், இந்த காடு ஒன்னும் லேசான காடு இல்லை. ஆமாம், இந்த காட்டுல எப்படி அந்த சாமியாரால வாழ முடியுது? அவர் வரையில நகரம்தான் நரகம், காடு அவருக்கு ஒரு தேன்கூடு. பாரேன், எவ்வளவு அமைதி! இங்கே இருக்கிற காத்துலயும் அபரிமிதமான ஆக்சிஜன். கார்பன் புகை, பெட்ரோல் வாடை, தூசு, துப்பு, ஹியூமிடிட்டி, ஹாட் டெம்பரேச்சர்னு மனசையும் உடம்பையும் கெடுக்கிற விஷயங்கள் இங்கே கிடையாது. எவ்வளவு ஜில்லன் இருக்கு பார். உண்மைதான், மலைகள்ல தான் இப்ப ஏதோ கொஞ்சம் தூய்மை இருக்கு. ஆனா இங்கேயும் ஒன்னையே என்னைய மாதிரி ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டோமே. இனி இந்த மலைக்காடு உருப்பட்டமாதான்? ராம்நாத் கிண்டலாக சலித்துக் கொண்டார். அதே சமயம் அந்த சாமியாரின் குடிசையும் ஒரு பச்சை சரிவில் பளிச்சென்று கண்ணில் பட்டது. சாமியாரும் இடுப்பில் ஒரு துண்டுதான் கட்டியிருந்தார். கீரை கட்டு போல ஒரு கட்டுகளை அவர் நீட்டியபடியாயிருக்க சில கஸ்தூரிமான்கள் அதை சரித்து உண்டபடியாக இருந்தன. காண கிடைக்காத காட்சி. வணக்கம் சாமி. சந்திரசேகர் குரல் கொடுக்கவும் திரும்பி பார்த்தார். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா சாமி? எனக்கென்ன குறையாப்பனே? ஆமா, இவர் யாரு? இவனா? இவன் பேர் ராம்நாத், என் உயிர் நண்பன். நல்லது, வாங்க உள்ள போகலாம் சென்றார். உள்ளே ஒரே மூலிகை வாசம். குடிசை கூரையில் தேன் குடுவைகளும் சட்டி பானைகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. மர அலமாரிகளில் நிறைய ஏட்டுக்கட்டுகளும் கண்ணில் பட்டன. குடிசை நடுவில் ஒரு கோரைப்பாய் விரிக்கப்பட்டிருந்தது. அதிலே தேவதார மரத்தின் 2 பலகைகளும் போடப்பட்டிருந்தன. உட்காருங்க. சாமியார் கையை காட்டி பலகையில் உட்கார சொன்னார். பேண்ட் கோடுடன் அமர சிரமமாக இருந்தாலும் சமாளித்து இருவருமே அமர்ந்தனர். அவர்கள் எதிரில் சாமியாரும் அமர்ந்தார். அவர் முகத்தில் ஒரு இனம் புரியாத கருணை. தாடியில் கொக்கு சிறகு போல ஒரு வெண்மை, உதட்டு சேர்க்கையில் சதா ஒட்டியிருந்த ஒரு கனிவான சிரிப்பு. சாமி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா? சந்திரசேகர் ஆரம்பிக்க முன் சாமியார் கையை உயர்த்தி தனக்கு தெரியும் என்ற மாதிரி பாவனை செய்தார். ராஜாமணி எல்லா விஷயமும் சொன்னார். வயிற்றுல கூட ஏதோ கட்டியாமே. ஆமாம் சாமி, அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார்.
சர்க்கரை வியாதி வேற. ஆபரேஷன் பண்ணா வெற்றி கிடைக்குமான்னு தெரியணும். ஏன்னா என் குடும்பத்துல ஆபரேஷன் நடந்த யாருமே அதன் பிறகு ஆரோக்கியமா வாழ்ந்ததில்லை. கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. மூச்சு விடாமல் பேசினார் சந்திரசேகர். கவலையை விடுங்க. எப்ப இங்க வர உங்களுக்கு விதி இருக்கோ அப்ப நீங்க நல்லா இருந்தே தீரணும். உங்க இடதுகை பெருவிரல காட்டுங்க பாப்போம். சந்திரசேகரும் காட்டினார். அதை பார்த்துவிட்டு சாமியாரும் எழுந்து சென்றார். ராம்நாத்துக்கு எல்லாமே வேடிக்கையாக இருந்தது. சந்திரசேகர், இப்ப இந்த சாமியார் உனக்கு ஜோசியம் சொல்லப் போறாராடா? ஆமாண்டா, அவர் கொண்டு வர போற நாடியில என்ன பத்தின தகவல் எல்லாம் இருக்கும். எல்லான்னா? வருவார், நாடி படிக்கும்போது உனக்கே தெரியும் பார். சந்திரசேகர் ராம்நாத்திடம் சொல்லி முடிக்கவும் சாமியார் வரவும் சரியாகிருந்தது. அவர் முகத்தில் ஏமாற்றம். ஜி, மன்னிச்சிடு மகனே, என்னன்னு தெரியல. உனக்கான நாடி என்கிட்ட இல்ல. அப்படியா? ஆமாம்பா, சில நேரங்கள்ல இப்படி ஆகுறது உண்டு. யாருக்கு நாடி இருக்கோ அவங்கதான் என்ன பார்க்க வருவாங்கன்னு நீங்க சொல்வீங்களே. இப்ப உங்க கருத்துப்படி உங்கள பார்க்க நான் வந்திருக்கேன். எப்படி நாடி இல்லாம போகும்? அங்கதான் நானும் யோசிச்சேன். பிறகுதான் தெரிஞ்சது நீ உனக்குன்னு வரலங்கிற உண்மை. அப்படின்னா? சாமியார் பார்வை அடுத்த நொடி ராம்நாத் பக்கம் திரும்பியது. சாமி, உன் நண்பருக்கு இங்க நாடி இருக்கணும். அவரும் இன்னைக்கு என்கிட்ட நாடி பார்க்கணும்னு விதி இருக்கணும். இல்லைனா இப்படியெல்லாம் நடக்காது. என்ன சாமி சொல்றீங்க? சும்மா கூட வந்த இவனுக்கு நாடி பார்க்கத்தான் நான் வந்திருக்கேனா? சந்திரசேகரிடம் ஒருவித பரபரப்பு. அப்படிதான் என் மனசுக்கு படுது மகனே. சாமியாரின் பதிலை கேட்டு ராம்நாத் கொஞ்சம் கிண்டலாக சிரித்தார். ராம்நாத், தெரியுண்டா சந்திரசேகர், இந்த சாமியார்களே இப்படிதான். அதுலயும் இவர் ஜோசியர் வேற. கேட்கணுமா? நீ என்னடா சொல்ற? என்னத்த சொல்ல, இதுக்குதான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதே இல்ல. சும்மா தேமேனு வேண்டா என்ன போய் இப்படி மாடி விட்டுட்டிய சந்திரசேகர். பாரு, நீ எனக்கு ஜோசியம் பார்க்க வந்திருக்கியான். எனக்கு ஜோசியம்னாலே பிடிக்காது. அது ஒரு அண்டப்புழுகு ஆகாசப்புழுகுன்னு நினைக்கிற ஜாதினா. நான் எப்படி இவர்கிட்ட போய் ஜோசியம் பாப்பேன்? ராம்நாத் அந்த சாமியார் காதில் விழட்டும் என்கிற மாதிரிதான் பேசினார். அவர் முகத்தில் அதை கேட்டும் சிரிப்பு. சாமி, தப்பா எடுத்துக்காதீங்க. ராம்நாத் இது எல்லாம் பெருசா எடுத்துக்காத ஒரு பிசினஸ் சென்டரோட தலைவன். இவனுக்கு எப்பவும் தொழில்தான். எல்லாமே கடுமையான உழைப்பு தான் இவனுக்கான வேதம். இவனுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல சாமி. தெரியும்பா. சாமியார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பதில் ராம்நாத்தை நிமிர வைத்தது. கண் இரண்டையும் ஒரு வினாடி மூடி திறந்தவர், மர்ற வழியில முதலைய பாத்தீங்களோ என்றும் கேட்க ராம்நாத்திடம் அடுத்த கட்ட திகைப்பு. சாமி, மகனே, என்ன ஒரு காரணம் இல்லாம யாரும் சந்திக்க முடியாது. எப்ப உனக்கு ஏடு இல்லையோ அப்ப இவருக்கு இங்க ஏடு இருக்கணும். அதுல என் மூலமா இவருக்கு ஒரு செய்தியும் இருக்கணும். இல்லனா இங்க இவருக்கு நம்பிக்கையில்லாத நிலையிலும் கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. சாமியாரின் பேச்சிலே ஒரு அழுத்தம். ராம்நாத், சாமி சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும்டா. உனக்குதான் நாடி பாரேன். எனக்குதான் இதுல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னன்ல. முதல்ல ஜோசியம் பார். சாமி உனக்கான நாடியை படிச்ச பிறகு நம்புறதும் நம்பாததும் உன் விருப்பம். சந்திரசேகர் அப்படி சொல்லவும் தான் ராம்நாத்தின் இடது கை சாமியார் முன் நீண்டது. சாமியும் ராம்நாத்தின் பெருவிரல் ரேகையை கூர்மையாக பார்த்து கொண்டு விலகி சென்றார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்த அவர் கைகளில் ஒரு ஏட்டுக்கட்டு. ஆனால் முகத்தில் சதா ஒட்டியிருக்கும் அந்த சிரிப்பு இல்லை. மாறாக ஒரு இனம் புரியாத வருத்தம். சாமியார் முகத்தில் தெரிந்த சலனம் சந்திரசேகரை கேள்வி கேட்க வைத்தது. சாமி, என்ன சாமி, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? இவருக்கும் ஏடு கிடைக்கலையா? இல்லப்பா, ஏடு கிடைச்சிடுச்சு. ஆனா இப்படி ஒரு ஏடுக்கு ஏன் கிடைக்கணும்னு நினைச்சேன். அதான் மனசு சோர்ந்து போச்சு. என்ன சாமி சொல்றீங்க? நான் இன்னும் எதையும் சொல்லவே இல்லையே. சொல்றதுக்கு முந்தியே நீங்க இவ்ளோ வருத்தப்பட்டா விஷயம் விபரீதமா இருக்கணும்னு தோணுது. உண்மைதான். இவர் இங்க வந்திருக்கிறது இவரோட உயிரோட பயணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமல்ல, மறைமுகமா எனக்கு ஒரு பதில் கிடைக்கவும் தான். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க சாமி. சொல்றேன். இந்த உலகத்தோட ஒரு பெரிய கேள்வி எது தெரியுமா? எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. அதுல எதன சொல்றது சாமி? ஒரு கேள்விதான் மகனே. எப்பவும் பெரிய கேள்வியா தொடர்ந்துட்டே இருக்கு. நீங்களே சொல்லுங்க சாமி. அந்த கேள்விக்கும் என் நண்பன் ராம்நாத்தோட நாடிக்கும் என்ன சாமி சம்பந்தம்? நிறையவே இருக்கு. முதல்ல அந்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பூமிக்கு கீழே பொதிஞ்சு கிடக்கிற தங்கம் வைரத்தை கண்டறிஞ்சு, மிதக்கிற நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கூட கண்டறிஞ்சு அங்கேயே போயிட்டு வர முடிஞ்சும்,
அவனால தெள்ளத் தெளிவா அறுதியிட்டு உறுதியா சொல்ல முடியாத ஒரு விஷயம் உண்டுன்னா அது... சாமியார் ஒரு இடைவெளி விட்டார். அவர் பார்வை ராம்நாத் மேல் திரும்பியது. ராம்நாத் முகத்திலோ சாமியார் பேச்சை துளியும் காது கொடுத்து கேட்க விருப்பமில்லாதபடி ஒருவித எரிச்சல். சாமி, நீங்க சொல்லுங்க சாமி. என்ன சாமி அது? சொல்றேன். சொல்லித்தானே ஆகணும். எப்ப ஏடு கிடைச்சிடுச்சோ அப்ப கடமையை நிறைவேற்றணுங்கிறது தான் அதுக்கு பொருள். சொல்லுங்க. அப்பா, உலகின் முதல் பெரிய கேள்வி கடவுள் உண்டா இல்லையாங்கிறது தான். அடுத்த கேள்வி இறந்த பிறகு இந்த உயிர் என்ன ஆகுதுங்கிறது தான். இந்த 2 கேள்விக்குமே விடை நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கு. ஒரு நாற்காலி இருக்குன்னா அதை செய்த ஒருவன் இருந்தே தீரணும். ஒரு வீடு இருந்தா அதை கட்டின ஒருவையும் இருந்தே தீரணும். அது மாதிரி இவ்ளோ பெரிய பூமி இருக்குன்னா இத படைச்ச ஒருத்தனும் இருந்துதானே ஆகணும். அதுல என்ன சந்தேகம் சாமி? நீ என்ன சந்தேகம்னு கேக்குற. ஆனா கடவுள ஒரு அழகான கற்பனைன்னு நாத்திகவாதிகளும் இருக்கத்தானே செய்றாங்க. சாமியாரின் பதில் ராம்நாத்தை கிள்ளியது. ஐயா, எதுக்கு சம்பந்தமில்லாபடி ஏதேதோ பேசுறீங்க? என் ஏடு என்ன சொல்லுது அத சொல்லுங்க. அத விட்டுட்டு... சற்று எரிந்து விழுந்தார் ராம்நாத். சொல்றேன்பா, உன் ஏடு உலகின் 2வது பெரிய கேள்வியான இறந்த பிறகு ஒரு உயிர் என்ன ஆகுதுங்கிற கேள்விக்கு பதிலா இருக்கு. புரியற மாதிரி சொல்லுங்க. மகனே, உன் மனதை திடப்படுத்திக்கோ. உனக்கு இந்த உலக வாழ்க்கை இன்னும் 108 நாள் தான். இன்றைக்கு 108வது நாள் நீ உயிரிழப்ப. சாமி, என்ன சாமி இது? இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க? சந்திரசேகர் குறுக்கிட்ட படபடத்தார். நான் எங்கப்பா சொன்னேன்? இது பிருகு முனிவர் எழுதியது. டே சந்திரசேகர், கிளம்புடா. இவர் சாமி பூதோன்னு பீடிகை போடும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது சொல்வர்னு. அப்பதானே நான் பயந்து போய், சாமி, நான் எப்படியாவது உயிர் வாழ்ந்தாகணும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேப்பேன். இவரும் அப்பதானே அதை கூட இதை கூடன்னு இஷ்டத்துக்கு கேட்கலாம். ராம்நாத் சீறிபடி எழுந்து நின்றார். சந்திரசேகருக்கே ராம்நாத்தின் கோபம் ஒருவித அச்சத்தை தன்னது. ஆனால் சாமியாரிடம் எந்த சலனமும் இல்லை. நெற்றியை விரல்களால் தேய்த்து கொண்டார். சந்திரசேகர் சாமியாரை கூர்ந்து பார்த்தார். ராம்நாத்தோ எழுந்து அந்த குடிசையை விட்டு வெளியேறியே விட்டார். சந்திரசேகர் மட்டும் சாமியாரை ஒருவித குழப்பத்தோடு பார்த்தார். ஏம்பா, நீயும் போகலையா? சாமி, நான் உங்கள முழுசா நம்புறவன்தான் சாமி. சந்தோஷம். நீ வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. உன் நண்பனுக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சாச்சு. நீ புறப்படலாம். உண்மைதான். ஆனா இப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கவா நாங்க இங்க வந்தோம்? இல்ல, இதுக்கு பின்னால இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன சாமி அது? மன்னிக்கவும் மகனே, இத நான் உன் நண்பன்கிட்ட தான் சொல்ல முடியும். அவன்தான் எழுந்து போயிட்டானே. திரும்ப வருவான்பா. நிஜமாவா? சத்தியமா? சாமி, அவன் திரும்ப வரதை விட எனக்கு முக்கியமான விஷயம் ஒண்ணுதான். தெரியும். இந்த சாவலிருந்து தப்பிக்க வழி இல்லையான்றதானே கேட்க போற? ஆமா சாமி, அவனுக்கு பின்னால ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. 100கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நாள் கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னா கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க அப்படி சொல்லக்கூடாது சாமி. மார்க்கண்டேயனை கூட விதி முடிஞ்சிடுச்சுன்னு யமன் துரத்துனான். ஆனா சிவன் வந்து தடுத்து காப்பாத்தலையா? மார்க்கண்டேயன் விதியில ஈசன் வந்து காப்பாத்துவான்னு இருந்ததுப்பா. அப்ப என் நண்பன் உயிர் பிழைக்க வழியே இல்லையா? உயிரோட பயணம் என்கிறதுக்கு ஒரு விடை சொல்ல போறான் உன் நண்பன். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. சாமி, உங்க கால்ல கூட விழுறேன். தயவு செய்து ஒரு நல்ல வழி காட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சாமி, என்ன? சந்திரசேகர் பாய்ந்தார். நான் சொன்னபடி உன் நண்பன் 108 நாட்கள்ல இறக்கப் போறது உறுதினா இந்த நொடியிலிருந்தே அது தொடர்பான விஷயங்கள் நடக்கும். அப்படின்னா நீயும் உன் நண்பனும் திரும்பி போகும்போது உங்க எதிர்க்க ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வருவான். அது மட்டுமில்ல, ஒரு கர்ப்பிணியையும் நீங்க 2 பேரும் பாப்பீங்க. அப்படியே ஒரு விலைமகள் உன் நண்பனை தேடி வந்து கட்டி அணைப்பாய். சாமி, நான் சொல்லல, நாடியில பாட்டு சொல்லுது. கேளப்பா. மைந்தனிவன் ஆயில்லதும் சதமோடி எட்டாம் சத்தி இது சாட்சி உரைப்பேன். செய்தி இதை அறிந்தே செல்லும் மைந்தன் முன்னே அந்தகன் கை யாசகம் கேட்கும். கர்ப்பிணியும் கடந்தே செல்வாள் உச்சமாய் எற்றில் மொகள் எனும் எழில் பரத்தை கட்டி அணைப்பாள். சாமியார் பாட்டாகவே பாடிக்காட்ட மௌனமாக அதை கேட்டபடியே சாமியாருக்கு வணக்கம் கூறிவிட்டு கிளம்பி வெளியே வந்தார் சந்திரசேகர். குடிசைக்கு வெளியே அந்த மலைவெளியில் அங்கங்கே பலாமரங்கள் மரத்தண்டின் அடிப்பாகத்தில் எல்லாம் கொத்து கொத்தாய் காய்த்து கிடக்கும் சில பலாக்கள் பழுத்து பிழந்து கொண்டிருந்தன. உள்ளிருந்து பலாசுழைகள் அணில்களால் பியத்து போடப்பட்டிருந்தன. அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ராம்நாத். சந்திரசேகர் வரவும் ஒரு இலக்கார சிரிப்பு சிரித்தார். ராம்நாத், எதுக்கு இப்ப சிரிக்கிற? சிரிக்காமா,
அந்த சாமியார் உன்கிட்ட இன்னும் என்னவெல்லாம் புழுகுனாரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல ராம்நாத். சரி, உன்கிட்ட வேற என்ன சொன்னார்? நீ திரும்பி வந்து அவரை பாப்பேன்னார். சரி, கிளம்பு. கிளம்புவோம், கிளம்பதானே வேணும். ஆனா ஆவண்ணாவையெல்லாம் விடு. அவர் உன்கிட்ட என்ன வேணா சொல்லியிருக்கட்டும். இது எதுவும் எனக்கு தெரிய தேவையில்ல. ஒன்னு மட்டும் உறுதிரா, என் உடம்பு கல்லு மாதிரி இருக்கு. போன வாரம் கூட டாக்டர் கிட்ட காமிச்சதுல பிளட் பிரஷர், சுகர்னு எல்லாமே நார்மல். நான் இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பேன். சரி, புறப்படுவாமா? ராம்நாத் நம்பிக்கையோடு பேச அவரை பார்த்து பெருமூச்சு விட்டபடியே பின்தொடரத் தொடங்கினார் சந்திரசேகர்.